வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 GB ரேமோட வருது. ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஒரு கர்வ்டு எட்ஜில் நீங்கள் மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் செட் ஆகும். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃபஸ்ட் டைம் நான் பிடிச்சதும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த மொபைலோட மேக்ஸிமம் ஜூமிங் வந்து பார்த்தீங்கன்னா 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. S23 அல்ட்ராவில் ஒரு ஜூமிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜூமிங் சூப்பராகவே இருக்குது. இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 4700 mAh கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஏஹெச்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வருது. இதில் இன்னொரு மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8+ ஃபஸ்ட் ஜென் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஓப்போலேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8th ஜென் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்போ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. 10 ப்ரோ ப்ளஸ், 10 ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோன்னு ஒரு TWS லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓப்போ டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறதா அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inch கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ்டு எட்ஜ்ன்றனால ஒரு ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 GB ரேம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB தான். ஒரு 4 GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் 4700 mAh, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் OS வந்து பார்த்தீங்கன்னா 13.1 கொடுத்துருக்காங்க. இதில் 3 கேமரா செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரான்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல். அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஜூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெராஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 FPS வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி, பேக் கேமராவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4Kயில் 60 FPS 30 FPS வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ரேட் மோடு, செல்ஃபி மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகாக்கிற எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட லான்ச்சிங் டேட் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட் வேணும்னா கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த மொபைலை நீங்கள் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பூர்விகா மொபைல்ஸில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே கேரண்டி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நேரில் போய் கண்டிப்பாக விசாரிச்சு பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூர்விகாவில் வேணும்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெமோவில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்